ஒன்று ஆணு ஒன்று பொண்ணு. அது என்ன மூணாவது சீட்டு? அது அது ரெண்டும் ரெண்டுமா? ட்வின்ஸ். ஓ அப்ப சரி அப்ப சரி, உடனே எடுத்துடுறேன். என்ன அதை எடுக்காத, போயிடு, அப்படியே போயிடு போ. சக்தி, இன்னைக்கு என்ன கிழமை? முதல்ல சீட் எடுங்க சுந்தர், நான் சொல்றேன். இல்ல சக்தி, இன்னைக்கு என்ன கிழமைன்னு சொல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? வெள்ளிக்கிழமைனா நான் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு விரதம் இருப்பேன். அதனால எந்த பொருளையும் தொட மாட்டேன்னு நான் என் மீனாட்சி மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அக்கா தானே எப்பவும் விரதம் இருக்கும், இன்னைக்கு என்ன நீங்க புதுசா விரதம் இருக்கீங்க? அவன் தான் விரதம் இருக்கான்னு சொல்றான்ல, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு. ஏன் ஆம்பளைங்க நாங்களாம் விரதம் இருக்க கூடாதா? டேய் தம்பி, பாத்து போட சொல்லும். போற வழியில கதவுல எதுவும் கை வச்சிட போறேன்னா பாத்துக்கோ. நீ போட தம்பி. வர சக்தி. குட் நைட் ரா. குட் நைட் ப்ரோ. குட் நைட் ரா. என்ன ஸ்மார்ட்டா பிளான் பண்றதா நினைப்பா? ஸ்மார்ட் போன் கையில வச்சிருக்காரு, டச் பண்ண மாட்டாரா? இன்னைக்கு சீட் எடுக்காம உங்களை தூங்க விட மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும். பாப்பம் பாப்பம். பாக்க தானே போறீங்க. அனி அனி. ஐயோ, அவகிட்ட காதுல சத்தமா சொன்னாலே புரியாது, அவகிட்ட எப்படி ஆக்ஷன்ல காட்டுறது? அனி. ஏய், வீட்ல இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு இருப்பியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ அண்ணா, ஐயோ அண்ணி, அதெல்லாம் இல்ல, நீங்க வேற. ஆமா. ஐயோ, ஏங்க உங்க தங்கச்சி வந்திருக்காங்க, கையெடுங்க. அண்ணி, உங்க அண்ணன் எப்பவுமே இப்படிதான். சரி சக்தி, எது கூப்பிட்ட? அண்ணி, இதுல ஏதாவது ஒண்ணு எடுங்கள. ஆமா, இது எதுக்கு? மாமா, இது நான் சொல்லட்டுமா இல்ல நீங்களே சொல்றீங்களா? அது எங்களுக்கு பொறுக்க போற குழந்தை ஆண் குழந்தையா இல்ல பொன் குழந்தையான்னு சீட்டு குலுக்கி போடலான்னு. இதுல ஒண்ணு எடுங்கல. அண்ணே, நடக்கட்டும் நடக்கட்டும். சொல்றது கூட பிரச்சனை இல்ல, ஆனா இப்ப சொல்ற மாடுலேஷன் இருக்கு, செம்ம கடுப்பாகுது. நம்மளே சீட்டை எடுத்துருக்கலாம் போல இருக்கு. பரவாயில்ல, சமாளிப்போம். ஆமா, அது என்ன மூணாவது ஒரு சீட்டு? ட்வின்ஸா? அனி, சூப்பர் அனி, கரெக்டா சொன்னீங்க. சரி சரி, சீட் எடுங்க. தாரோனே, வாழ்க்கை எப்படியா காப்பாத்து, அதை பத்தி எடுத்துறாத. கேக்குறேன், அது அப்படியே போயிடும், வேணவே வேணாது. சக்தி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அத்தையா? கூப்பிடவே இல்லையே. தாரணி, இப்ப கூப்பிட்டாங்க, நான் போய் கேட்டு வரேன். என்ன சமாளிச்சிட்டோன்னு மெதப்பா? நீ சீட் எடுக்காம விட மாட்டேன். என்ன ஓவர் பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி டடா ராத்திரி நேரத்துல லோ 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 லோன்னு கத்திட்டு இருக்கா. கிளம்பிக்கு வர வேலையே இல்லையா? எப்ப பாரு ஏதாவது தூங்காம என்னத்தையா பண்ணிட்டு இருக்கு. சிவா, அவதான் கத்திட்டு இருக்கான்னா நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? பேசாம படுத்து தூங்க வேண்டியது தானே. பாட்டி, பிரச்சனை இப்ப அதுதான் பாட்டி. நீங்க தான் அதை பைசல் பண்ணணும். நானா? நான் என்ன பைசல் பண்ணணும்? போடுங்க போடுங்க போடுங்க. பாட்டி, உங்களுக்கு தெரியாத நியாயம் எதுவும் கிடையாது பாட்டி. ஐயோ, கிளவி கவுந்துருச்சே. இந்த வீட்லயே நீங்க தான் மூத்தவங்க. உங்களுக்கு இருக்கிற அனுபவம் இங்க யாருக்குமே வராது. ஏன் எனக்கும் வராது, உங்க பேரனுக்கும் வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால மட்டும்தான் பாட்டி முடியும். என்னதான் நான் உங்களை புரட்டி புரட்டி அடிச்சிருந்தாலும் இந்த வீட்டுக்கு நீங்க தானே பெரியவங்க. அதனால உங்க பொண்ணான கையால ஒரு சீட் எடுத்து கொடுங்க. ஆமா, என்ன சீட் இது? அது நீங்க முதல்ல எடுங்க, நான் சொல்றேன். ஐயோ பாட்டி, அது விரல் விரல் பாட்டி. எதையும் எடுக்காத. என்ன இவன்? ஐயோ,
கிளவி கண்ணாடி போடலையா? அச்சோ, ரொம்ப ஹெவி மூமெண்டா கொடுப்பா. டேய் இப்ப எதுக்குடா டான்ஸ் ஆடுற? இது வேறியா? பாட்டி நீங்க எடுங்க. இருமா இருமா. பாட்டி பாட்டி பாட்டி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் இந்த நேரத்துல என்ன இருடா, முதல்ல சீட் எடுத்துறேன். எடு. இந்தா. தேங்க்யூ பாட்டி. சிவா, அங்க டான்ஸ் ஆடிட்டு என்னமோ சொல்ல வந்தியே, என்னடா சொல்ல வந்த? இப்ப கேளு. கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். இவ ஆரம்பத்துல கத்தனா, நீ முடிவுல கத்துற. என்னமோ எப்படியோ போங்கடாப்பா. போ போ, காலையில சூரிய உதயத்துல பார்க்கலாம். ச்சே. என்ன வந்திருக்கு? சிவா சக்தி சேர்ந்து படுக்கவும். எதுக்கு சிரிக்கிற? சிவா சக்தி சேர்ந்து படுக்கவும். என்னது? கூட சிவா சக்தி சேர்ந்து? என்னால முடியாது. அதெல்லாம் முடியாது. சீட் எடுத்தது எடுத்துதான். பேசாம வந்து படுங்க. வாங்க மாமா. ஒண்ணு தேவையில்ல, நீயே படுத்துக்கோ. இததான் நான் முதல்லயே சொன்னேன். போங்க போங்க. அடிக்கிற அக்னி வெயிலுக்கு எங்க போனாலும் இங்கதான் வரணும். எங்கேயோ திக்குது. இந்த சக்தி அவ ரூமுக்கு தேவையில்லாம நம்மளே எதுக்கு கூப்பிடணும்? ரெண்டு பேரும் கூடி கூடி ஏதோ பேசினாங்க. ஒருவேளை நம்மள எதுலயா மாட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாளோ? ஐயோ, இவங்க இம்ச தாங்களே. கிளவி இங்கதான் இருக்கியா? இந்த வீட்ல எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுக்காதப்ப நான் மட்டும் உனக்கு மரியாதை கொடுத்தேன். ஆனா எனக்கே இப்படி பண்ணிட்டியே. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஐடியா. அண்ணா என்ன, நம்ம பேரன் தான் சிவா இருக்கானே, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். ஐயோ, யாராவது அம்மா, பாப்பா. ஐயோ, இது சிவாவோட துண்டாச்சே. சக்தி தான் நம்மள இந்த பின்னி இருக்கா. என் பேரங்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ அப்பா. ஒருவேளை அப்ப நடந்திருக்குமோ? இல்ல, அன்னைக்கு நான் தெளிவா தான் இருந்தேன். ஒருவேளை அன்னைக்கு நடந்திருக்குமோ? இல்ல, மீனாட்சி அன்னைக்கு அழுதுட்டே இருந்தாலே, அன்னைக்கு நடந்திருக்காது. எப்போ நடந்திருக்கும்? ஒருவேளை குடிச்சிட்டு வந்த அன்னைக்கு நடந்திருக்குமோ? இருக்கும். அன்னைக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. என் ஃபர்ஸ்ட் நைட் எப்படிலாம் நடக்கணும்னு நான் கனவு கண்டு வச்சிருந்தேன். எனக்கே தெரியாம என் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சு. இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் நைட் தெரியாம நடந்த முதல் நாள் நானா தான் இருப்பேன். போச்சு. நான் தான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். மீனாட்சி தெளிவா தானே இருந்திருப்பா. அவ வரட்டும், அவட்டே கேட்டுருவோம். மீனுக்குட்டி, மீனுக்குட்டி வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் இரு. எதுக்குங்க? வந்து உட்காரு. வா என்ன வா மீனுக்குட்டி, வந்து உட்காரு. உட்காரு. என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்தப்ப தானே உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. என்னங்க, என்ன உளறீங்க? அதெல்லாம் எதுவும் நடக்கல. நடக்கலையா? அப்ப டாக்டர் போய் சொல்றாங்களா? அதாங்க எனக்கும் தெரியல. மீனுக்குட்டி, சம்பவம்னு ஒண்ணு நடக்கும்போது சம்பந்தப்பட்டவங்கள யாராவது ஒருத்தர் தெளிவா இருந்தா போதும். நான் அன்னைக்கு சம போதையில இருந்தேன்னா, நீ தெளிவா தானே இருந்த. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்ல. நான்
குடிச்சிட்டு நல்லா போதையில ரூம்குள்ள வந்தேன்ல ஆ அப்ப என்னம்மா நடந்துச்சு? நீங்க உள்ள வந்தீங்க. வந்தேன். வந்து என் பக்கத்துல நின்னீங்க. பக்கத்துல வந்து நின்ன. என்ன கட்டி பிடிச்சிங்க. ஆமா கட்டிலாம் பிடிச்ச. அப்புறம் நான் உங்களை தள்ளி விட்டேன். தள்ளி விட்ட. அதுக்கப்புறம் ம், திரும்பவும் நீங்க வந்து என்ன கட்டி பிடிக்க முயற்சி பண்ணீங்க. கரெக்ட் கரெக்ட். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனேன். அப்புறம் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. அதான் எனக்கே தெரியுமேடி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? சொல்லு. நல்லா யோசி மீனுக்குட்டி. யோசி. ஆ ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு 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 சொல்லு. உங்க காலை பிடிச்சு காலை பிடிச்சு அழுதுட்டு தூங்கிட்டேன். அழுதுட்டு தூங்கிட்டியா? ஆ, சரி அதை விடு. காலை பிடிச்சு அழுதுக்கும் ம். தூங்குறதுக்கும் இடையில ஏதாவது ஒண்ணு நடந்துச்சா? ரெண்டுக்கும் இடையில சொல்லு மீனாட்சி சொல்லு. ரெண்டுத்துக்கு நடுவுல சொல்லு மீனாட்சி. சொல்லு. வந்துச்சு. தொட வரைக்கும் வந்துச்சு. கமான். என்ன மீனுக்குட்டி, வாயில இருந்து வார்த்தை வரும்னு பார்த்தா வெள்ளையா வாமிட் தான் வருது. ஐயோ சாரிங்க. எனக்கு ரொம்ப நேரமா வாமிட் வர மாதிரி இருந்துச்சா, உடனே தலையெல்லாம் சுத்துச்சு. சாரிங்க. பரவாயில்ல, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி. நீ இரு. எப்பா நல்ல வேலை கையில வாந்தி எடுத்தா. எப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுன்னு இன்னைக்கு கேட்காம அவளை தூங்க விடக்கூடாது. வரேன். அடி பாவி, வாஷ் பண்ணிட்டு வந்து கேட்கலான்னு பார்த்தா இப்படி வாஷ் அவுட் ஆகி படுத்து கிடக்குறியடி. கட்டப்பா பாகுபலியை கொண்டாடுறது கூட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு எப்ப ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் தெரிய போறது இல்ல. மீனுக்குட்டி தூங்கிட்டியாடி? இதை மட்டும் கரெக்டா பண்ணு. மாமா என்னாச்சு? குளிச்சிட்டு கிளம்பல? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல மாமா, மணி 9 ஆயிடுச்சு. இன்னும் ரெடி ஆகாம படுத்திருக்கீங்களேன்னு கேக்குறேன். நான் தான் ரெடி ஆயிட்டேன். கண்ணு ஒரே இரிட்டேஷனா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்துட்டு போலான்னு. கண்ணு எரிச்சலா இருக்கா? ஐ டிராப்ஸ் போட்டிங்களா? ஏய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. இருங்க மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். மரியாவே விட மாட்டேன். ஏய் ஏய் விடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாமா டிராப்ஸ் போட்டு விடுறேன் மாமா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க பார், உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போ இங்க இருந்து. வந்துட்டா டிராப்ஸ் போடுறது தான் சாக்கன மேல கை வைக்க வேண்டியது. பா. ஏற்கனவே கண்ணு எரிச்சலா இருக்கு. இதுல இவ வேற கண்ணு முன்னாடி வந்து இம்சை பண்ணிட்டு இருக்கா. சிவா, என்ன அலற சத்தம் கேக்குது? ஏய் சத்தி, ஏய் சத்தி, உன்னதான் கூப்பிடுறேன். ஏய் கூப்பிட்டுட்டே இருக்க, பேசவே மாட்டேங்கிற. என்ன சத்தத்தை காணோம்? ஏய் சத்தி, என்னாச்சு? ஏய் வாயை திறந்து ஏதாவது பேசு. என்னவ சத்தத்தை காணோம்? ஏய் இப்ப நீ பேச போறியா இல்ல கதை உடைச்சிட்டு உள்ள வரவா? கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே பேச மாட்டேங்கிறா. ஏய் ஏய், என்னவ இவ்வளவு தூரம் தட்டியும் திறக்க மாட்டேங்கிறா? ஏய் சத்தி, சத்தி, ஏய் சத்தி. சத்தி, 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 ஏய் சத்தி, இங்க பாரு. சத்தி பாரு. சத்தி,
சத்தி என்னாச்சு சத்தி? ஏய் சத்தி பேசுமா? ஏய் சத்தி கண்ணை திறந்து பாரு. ச்சே. ஐயோ சத்தி 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 கண்ணை திறந்து பாரு சத்தி. சத்தி 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 எழுந்துருமா? சத்தி என்னாச்சு உனக்கு? அச்சோ. சத்தி ஐயோ சத்தி 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 என்னாச்சு சத்தி? சத்தி நல்லா வேணும். ஐயோ சத்தி 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 ஐயோ சத்தி. மாமா வெளில போடாதீங்க. இதுக்கு மேல வெளில போனா பாக்குறவங்க கண்ணு பட்டுரும் மாமா. கண்ணு பட்டுரும். ஆ. ச்சே. ஐயோ அப்பா. மாமா மாமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படியா ஒரு பொண்ணு அதுவும் கட்டின பொண்டாட்டி கீழே தள்ளுவீங்க? ஏய் நீ எப்பவுமே என் பொண்டாட்டி கிடையாது. ஃபார்மாலிட்டிக்கு தான் நீ எல்லாம் என் பொண்டாட்டி. அதுவும் கூட ஒரு வருஷம் தானே? அதானே ச்சே. நீங்க மாறுவீங்க மாமா. ஏய் நீ பேச்ச மாத்தாத. இப்ப எது கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நடிச்ச? மாமா அது நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கதா மாமா. நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேனா? சான்ஸே இல்ல. ஆ மாமா சும்மா பொய் சொல்லாதீங்க. நான் தான் பார்த்தனே உங்க கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அது ஐ டிராப்ஸ் போட்டதுல மீதி ஏதாவது வெளியில வந்திருக்கும். ஓ கண்ணுல போட்ட ஐ டிராப்ஸ் மிச்சம் வந்துருச்சு. ஓகே அப்புறம் எதுக்கு ஒரே பதட்டத்தோட சக்தி எந்திரி சக்தி எந்திரி சக்தி எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி எழுப்புனீங்க? அது எதுக்கு? ஆ, அது ஆஹா, மாமா அப்ப உங்க கண்ணுல ஒரு சோகம் தெரிஞ்சது மாமா. நான் ஒரு கண்ணால பார்த்தேன். ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன இல்ல ரோட்ல போற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி அது ஒரு கிளவியா இருந்தா கூட நான் அதான் பண்ணிருப்பேன். ஹீரோ டயலாக். ரோட்ல போற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க சரி. அவளையும் என்ன மாதிரி தூக்கிட்டே ஓடுவீங்களா? அது வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். எமர்ஜென்சினா யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க. என்னால தூக்க முடியலன்னா வேற யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுப்பேன். ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பீங்கல்ல அதே மாதிரி இங்கேயும் கூப்பிட வேண்டியதானே? ஏன் வீட்ல உங்க தம்பி சுந்தர் இல்லையா? இல்ல மீனாட்சி அக்கா இல்லையா? உங்க அம்மா சுபத்ரா இல்லையா? உங்க தங்கச்சி தாரிணி இல்லையா? பாட்டி இல்லையா? இவ்ளோ பேர் இருக்கும்போது நீங்க ஏன் என்ன தூக்கிட்டு ஓடுனீங்க? அது பொண்டாட்டிங்கிற உரிமையில தானே? உள்ளுக்குள்ள இவ்ளோ ஆசைய வச்சுக்கிட்டு ஏன் மாமா வெளியில காட்டவே மாட்டேங்கிறீங்க? கையெடு என்னை தொடாத. சார் வந்து காப்பாத்தும் போது கண்ட கண்ட இடத்துல எல்லாம் தொட்டு தூக்குவாராம். ஆனா நாங்க மட்டும் கொஞ்சோண்டு தொட்டா தொடாத தொடாதன்னு கத்துவாராம். இது என்ன போங்கா இருக்கு? என்னது போங்கா? ஐயோ சரியான தரலோக்களை கூட்டிட்டு வந்து தலையில கட்டிட்டாங்க போல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டா நம்ம வீட்டுல எல்லாரும் இந்த பாஷையில தான் பேசுவாங்க போலயே. என்ன மாமா யோசிக்கிறீங்க? கத்தில குத்திட்டு சாகலாமா இல்ல தூக்கல தொங்கிட்டு சாகலாமா இல்ல விஷத்தை குடிச்சிட்டு சாகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு சொல்லட்டுமா? என்னது அது? என்னோட வாழ்றதுதான் மாமா. சத்தியமா தான் உண்மை. மாமா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு மாமா. ஏன் உன்னை விட நான் கலர் ஜாஸ்தி இருக்கேன்டா? ஐயோ அது இல்ல மாமா. உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா அத நினைச்சுதான் லைட்டா பொறாமப்படுறேன். ஏய் அத நான் சொல்லணும். சொல்லுங்க மாமா. என்ன என்ன கேலண்டர் அதுக்கு என்னப்பா? அடிக்க மறந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வா 3 நாள் முடிஞ்சு. மாமா இன்னும் 362 நாள் இருக்கு மாமா. இன்னைக்கு போட்ட ஒரு சின்ன பிட்லயே நீங்க கண்ணீர் விட்டுட்டீங்க. இன்னும் நிறைய பிட் இருக்கு மாமா. சக்தி நீதான் என் உலகம்னு உங்க வாயால நான் சொல்ல வைப்பேன் பாருங்க. வப்ப நானும் பார்க்க தானே போறேன்.